கிருஷ்ணவேணி ரசிகரை கடத்தி கொன்ற வழக்கில் பெங்களூர் பரப்பன அக்ரஹார சிறையில் அடைக்கப்பட்டிருந்த கன்னட நடிகர் தர்ஷன் இன்று பெல்லாரி சிறைக்கு மாற்றப்பட்டிருக்கிறார். அதாவது தன்னுடைய தோழியான பவித்ராவிற்கு அவருடைய ரசிகரான ரேணுகாசாமி என்பவர் ஆபாச மெசேஜ் அனுப்பி அவரை மிரட்டி இருக்கிறார். அதாவது தர்ஷனுடைய மிக தீவிர ரசிகர் ஆவார் ரேணுகாசாமி. தர்ஷன் தனது குடும்ப பிரச்சனை காரணமாக பவித்ராவுடன் நெருங்கி பழகி வந்துள்ளார். இந்த குடும்ப பிரச்சனைக்கு பவித்ரா தான் காரணம் என கூறி ரசிகர் ரேணுகாசாமி பவித்ராவிற்கு தொடர்ந்து ஆபாச மெசேஜ் அனுப்பி மிரட்டல் விடுத்திருக்கிறார். இந்த நிலையில் தான் தர்ஷன் ரசிகர் ரேணுகாசாமியை கடத்தி கொலை செய்தார். மேலும் அவரது உடலை அங்கு அருகில் உள்ள சாக்கடையில் வீசி சென்றிருந்தார். இந்த சம்பவம் கர்நாடகாவில் கடந்த ஜூன் மாதம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதனை அடுத்து இந்த வழக்கில் தர்ஷன், அவருடைய தோழி பவித்ரா உள்ளிட்ட பலரை கைது செய்தனர். இந்த கொலை வழக்கு தொடர்பாக கைது செய்யப்பட்ட நடிகர் தர்ஷன் பெங்களூர் பரப்பன அக்ரஹார சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக தர்ஷன் பெங்களூர் பரப்பன அக்ரஹார சிறையில் சொகுசு வசதிகள் அனுபவிப்பது போன்ற படங்கள் வெளியாகியிருந்தது. அந்த படத்தில் தர்ஷன் அங்குள்ள பிரபல ரவுடிகளுடன் அமர்ந்து புகைப்பிடிப்பது போன்றும் தேநீர் அருந்துவது போன்றும் அந்த புகைப்படங்கள் வெளியாகியிருந்தது. அது மட்டும் இல்லாமல் அவர் சிறையில் இருந்து வீடியோ கால் பேசுவது போன்ற ஒரு வீடியோவும் வெளியாகியிருந்தது. இதனை அடுத்து மாநில அரசானது உடனடியாக இது குறித்து விசாரணை நடத்த ஒரு விசாரணை கமிட்டியான அமைக்கப்பட்டிருந்தது. மேலும் இந்த சொகுசு வசதி அனுபவிக்கப்பட்டது தொடர்பாக 3 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 3 வழக்கையும் தனித்தனியாக விசாரிக்க 3 தனி குழுக்கள் அமைக்கப்பட்டிருந்தது. மேலும் சிறைத்துறை டிஐஜி இந்த வழக்கை விசாரிப்பதற்காக ஐஜி தலைமையிலான ஒரு குழுவையும் அமைத்திருந்தது. இந்த மாதிரியான ஒரு சூழலில் தான் தற்பொழுது சிறையில் இருக்கக்கூடிய நடிகர் தர்ஷன் அங்கிருந்து பெல்லாரி சிறைக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். பெங்களூர் பரப்பன அக்ரஹார சிறையில் இருந்த தர்ஷனை அதிகாலை 4 மணி அளவில் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் பெல்லாரி சிறைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார்.